ஈடு இணையற்ற ஆன்மீக நன்மைகளை தரக்கூடிய இந்த சிறப்பு விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நாட்களை நாம் அப்படியே சாதாரணமா கடந்து போயிருப்போம் இல்லையா? ஆனா துல்ஹிஜ்ஜா மாதத்தோட முதல் 10 நாட்கள் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக உயர்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம். நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த நாட்களோட சிறப்புகளையும் இதுல நாம செய்ய வேண்டிய 10 சக்தி வாய்ந்த செயல்களையும் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். புகாரில பதிவு செய்யப்பட்ட இந்த ஒரு புகழ்பெற்ற ஹதீஸை கொஞ்சம் கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த 10 நாட்கள்ல செய்யப்படுற நற்செயல்களை விட இறைவனுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் தோழர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே அவங்க, இறைவழியில் செய்யப்படுற அறப்போரான ஜிஹாதை விடவுமா சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆம், ஜிஹாதை விடவும் சிறந்ததுன்னு பதில் வருது. இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு தான் இருக்கு. தன் உயிரையும் செல்வத்தையும் பணயம் வச்சு போய் எதையுமே திரும்ப கொண்டு வராத ஒருத்தரோட செயலை தவிர. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, வேற எந்த ஒரு நற்செயலுமே இந்த 10 நாட்களோட சிறப்பிற்கு ஈடாகாதுன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாட்களை நம்ம ரமலானோட கடைசி 10 இரவுகளோட ஒப்பிட்டு பார்க்கறது தான். ரமலானோட கடைசி 10 இரவுகள் தான் வருஷத்தோட மிகச்சிறந்த இரவுகள்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல லைலத்துல் கத்ர் இருக்கு. ஆனா பகல் பொழுத கணக்குல எடுத்துக்கிட்டா துல்ஹிஜ்ஜாவோட முதல் 10 நாட்கள் தான் வருஷத்தோட மிகச்சிறந்த நாட்கள் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இதை விட ஒரு மாபெரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? இந்த சிறந்த நாட்களை நாம எப்படி முழுமையா பயன்படுத்த போறோங்கிறதுக்கான ஒரு குட்டி செயல் திட்டம் இதோ. 1. அக தூய்மை, அதாவது உள்ளத்தை சீர்படுத்துறது. 2. முறிந்த உறவுகளை மேம்படுத்துறது. 3. நம்ம வழிபாட்டை முழுமையாக்குறது. மற்றும் கடைசியா நன்மைகளை எப்படி பல மடங்கு அதிகப்படுத்துறது. இந்த 4 ஸ்டெப்ஸ் மூலமா ஒரு உறுதியான ஆன்மீக வரைபடத்தை நாம இப்போ ஒன்னா சேர்ந்து உருவாக்க போறோம். நம்மளோட முதல் படிநிலை அக தூய்மை, அதாவது உள்ளத்தையும் எண்ணத்தையும் தூய்மையாக்குறது. நம்ம வெளியில எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் உள்ள இருக்கிற பேஸ்மெண்ட்டை சரி செய்யணும். சரியா? அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தானே கட்டடம் வலுவா இருக்கும். தௌபா, அதாவது மன்னிப்பு கேட்கறது அப்படின்னா வெறுமனே வெளிப்படையா தெரிகிற பாவங்களுக்கான மன்னிப்பு மட்டும் கிடையாதுங்க. மக்கள் பொதுவா ஏதோ பெரிய தப்பு செஞ்சா மட்டும்தான் பாவம் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம இதயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற சில ரகசிய பாவங்களும் இருக்கு. உதாரணமா, நம்ம பக்கத்து வீட்டுக்கார மேலேயோ இல்ல சொந்தக்காரங்க மேலேயோ நமக்கே தெரியாம ஒரு பொறாமை இருக்கும் பாத்தீங்களா? அது ஒரு மிகப்பெரிய நோய். இந்த 10 நாட்களை நம்ம முழுமையா பயன்படுத்தணும்னா முதல்ல இந்த மாதிரி இதய நோய்கள்ல இருந்து நம்ம முழுமையா வெளியே வரணும். ஒரு சாதாரண அன்றாட செயலை கூட எப்படி ஒரு மாபெரும் வழிபாடா மாத்துறதுன்னு பாக்குறீங்களா? அதுக்குத்தான் நியத், அதாவது நம்ம எண்ணம் தேவைப்படுது. தினமும் நம்ம சாதாரணமா வேலைக்கு போறதுக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றணும், ஹலாலான முறையில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வேலைக்கு போறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சரியான எண்ணத்தோட நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நன்மையா மாறும். உண்மையில நியத் அப்படிங்கிறது உங்க சாதாரண செயல்களை கூட தங்கமா மாத்துற ஒரு அருமையான ரசவாதம். பகுதி 2. உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் முறிந்த உறவை சரி செய்தல். இந்த முக்கியமான குறுகிய நாட்கள்ல கடுகளவிலான நம்மளோட சின்ன சின்ன செயல்களும் ரொம்ப துல்லியமா எடை போடப்படும் அப்படிங்கறத நாம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களுக்காக அல்ல, அல்லாஹுக்காக. ஆமாங்க, பல வருஷமா பேசாம கோவத்துல இருக்கிற அந்த சொந்தக்காரருக்கோ நண்பருக்கோ இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அவங்க அதுக்கு தகுதியானவங்க இல்ல, அவங்க செஞ்ச தப்புக்கு நான் ஏன் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்றது அவங்க மேல இருக்கிற அன்பால இல்ல, இறைவனோட திருப்தியையும் அவனோட கூலியும் எதிர்பார்த்து மட்டும்தான். இஸ்லாமிய அழைப்பு பணி, அதாவது தழ்வா அப்படின்னு உடனே பெரிய மேடைகள்ல ஏறி மைக் பிடிச்சி பேசுறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்பவும் எளிமையான அன்றாட செயல்களும் இதுல அடங்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து அன்பா ஒரு புன்னகை சிந்தறது, மத்தவங்க கிட்ட சிறந்த முறையில நடந்துக்கிறது, ஒரு தீமையை பார்த்தா அதை ரொம்ப கனிவா தடுத்து நிறுத்துறது, அப்புறம் தொழாம இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ரொம்ப மென்மையா எடுத்து சொல்றது. இந்த சின்ன சின்ன தினசரி செயல்களே இந்த நாட்கள்ல மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய தழ்வாவா மாறிடும். அடுத்து பகுதி 3. வழிபாட்டை முழுமையாக்குதல். குறிப்பா நம்மளோட தினசரி தொழுகையை எப்படி இன்னும் சிறந்ததா பர்ஃபெக்டா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். தொழுகையை முழுமையாக்க இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. 1. நேரத்தை கடத்தாம பாங்கு சத்தம் கேட்ட உடனே சரியான நேரத்துல தொழுறது. ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம், இல்ல ஆஃபீஸ் வேலை இருக்கு அப்படின்னு தொழுகையை இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு தொழுதா என்னன்னு தள்ளி போடாதீங்க. 2. ஹுஷு எனப்படும் இறையச்சத்தோடும் ஆழ்ந்த கவனத்தோடும் தொழுறது. 3. இதுதான் நம்ம வாழ்க்கையோட கடைசி தொழுகைன்னு நினைச்சு தொழுறது. ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இதுவே உங்களோட கடைசி தொழுகையா இருந்தா, நாம யாருக்காவது ஜனாசான்னு சொல்லப்படுற இறுதி தொழுகை நடத்தும்போது அந்த நபர் கடைசியா தொழுத தொழுகை தான் தன்னுடைய இறுதி தொழுகை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? நிச்சயமா இல்லைங்க. அதனால
ஒவ்வொரு முறை தொழ நிற்கும்போதும் இதுதான் என் கடைசி தொழுகை அப்படிங்கிற உணர்வோடு நின்னா அந்த தொழுகையோட கவனமும் பக்தியும் டோட்டலா மாறிடும் இல்லையா? இப்போ பகுதி 4 நன்மைகளை அதிகப்படுத்துதல். தர்மம், நோன்பு, அப்புறம் திக்ர் மூலமா நாம எப்படி நம்மளோட ஆன்மீக நன்மைகளை பல மடங்கா எக்ஸ்ட்ராவா பெறுவது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். வருஷத்தோட மத்த நாட்கள்ல நாம செய்யற தர்மத்தோட மதிப்புக்கும் இந்த 10 நாட்கள்ல நாம செய்யற தர்மத்தோட மதிப்புக்கும் எக்கச்சக்க வித்தியாசம் இருக்குங்க. இந்த நாட்கள்ல செய்யற தர்மத்தோட பலன் இறைவனால பல மடங்கா பெருக்கப்படுது. இதுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ட்ரிக் என்ன தெரியுமோ? நீங்க தர்மம் செய்ய நினைக்கிற மொத்த தொகையையும் 10ஆ பிரிச்சுக்கிட்டு இந்த 10 நாட்களும் தினமும் கொஞ்சமா தர்மம் செய்யுங்க. இப்படி செஞ்சா அந்த மாபெரும் நன்மைகளை நீங்க எந்த நாளும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து பெற முடியும். ஹஜ் மற்றும் உம்ரா நன்மையை ரொம்ப ஈஸியா அடையறதுக்கான ஒரு அருமையான வழி இதுதான். அதிகாலையில ஜமாத்தா ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படியே அதே இடத்துல உட்கார்ந்து சூரிய உதயம் வரைக்கும் இறைவனை நினைவு கூர்ந்து திக்ர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 2 ரக்காத் இஷ்ராக் தொழுதா ஒரு முழுமையான ஹஜ் மற்றும் உம்ரா செஞ்சதற்கான கூலி அப்படியே கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், நாம இருக்கிற இடத்துல இருந்தபடியே எவ்வளோ பெரிய நன்மையை நம்மால அள்ள முடியுது. இந்த நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அவங்க நம்மள ரொம்ப அதிகமா சொன்ன வார்த்தைகள் என்னென்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹு அக்பர், அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வண்டி ஓட்டும் போதோ, சமைக்கும் போதோ, இல்ல சும்மா நடந்து போகும் போதோ எந்த நேரத்திலையும் இந்த திக்ருகளை சொல்லிக்கிட்டே இருங்க. இது பார்க்க ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா உங்க நன்மைகளோட தராச ரொம்ப ஈஸியா அதே சமயம் ரொம்ப கனமா மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அடுத்து நோன்பு. முடிஞ்ச வரைக்கும் இந்த 10 நாட்களும் நோன்பு வைக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை எல்லா நாட்களும் வைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனா துல்ஹிஜ்ஜா 9ஆம் நாளான அரஃபா தினத்தோட நோன்பை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது நம்மளோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம இப்போ இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஈடு இணையற்ற இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப வேகமா நம்மள கடந்து போயிடும். இது நம்ம கைகளை விட்டு போறதுக்கு முன்னாடி இதை நீங்க எப்படி செலவிட போறீங்க? ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியா திட்டமிடுங்க. இறைவனோட அளப்பரிய அன்பையும் மன்னிப்பையும் முழுமையா பெறுங்க. தாராளமா தர்மம் செய்யுங்க. முறிந்த உறவுகளை புதுப்பிச்சுக்குங்க. உங்க தொழுகையை இன்னும் பெர்ஃபெக்ட்டா மாத்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.